ஹலோ மக்களே, ஜானி மாயா செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. பார்வதியும் அந்த குடும்பத்துக்குள்ளேயே இருந்துட்டு தனாவுக்கு இந்த கேட்ரிங் ஆர்டர் கிடைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம தனா எவ்வளோ ரூபாவுக்கு கொட்டேஷன் போட்டிருக்காங்களோ அந்த விஷயத்தை எல்லாத்தையுமே புவனேஸ்வரி கிட்ட சொல்லி ஒரு சூழ்ச்சி வேலையை பண்ணுறாங்க. அந்த கட்டத்தில் செம அதிரடியாக வந்து நம்ம புவனாவுக்கு கேட்ரிங் ஆர்டர் கிடைக்கும் போது நம்ம மாயா ஜானகியோட உதவியினால் செமையாட்டு தனாவுக்கு கேட்ரிங் ஆர்டரை வாங்கி கொடுத்தாங்களா. அதே சமயத்தில் நம்ம ரகுராம் வந்து பரிசு வாங்கக்கூடிய இடத்துல தனா ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்களாட்டு அங்கே நிற்கும் போது நம்ம ரகுராம் பெருமைப்படுறாங்கன்னே சொல்லலாம். வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போட வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம ரகுராம் வீட்டில் ஊரில் உள்ள பெரியவங்க வந்த உடனே அவங்களும் என்னாச்சு, எதற்காக எல்லாரும் சேர்ந்து வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கும் போது அவங்களும் இல்லைங்கய்யா, உங்களுக்கு ஒரு பாராட்டு விழா நடத்தலான்னு இருக்கோம், அதுவும் கலெக்டர் கையால் உங்களுக்கு விருது வழங்கலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கும் அப்படி சொன்ன உடனே எனக்கு எதுக்கு இந்த விருதெல்லாம் அப்படி சொல்லும் போது அவங்களும் நீங்கள் ஊருக்காக எவ்வளோ நல்லது செய்திருக்கீங்க, அப்படி இருக்கும்போது உங்களை பெருமைப்படுத்துறதுல எங்களுக்கு சந்தோஷம், அதனால இந்த விருதை நீங்கள் கண்டிப்பாக வாங்குறதுக்காண்டி வரணும் அப்படி சொல்லும்போது நம்ம ரகுராமும் சரி நீங்கள் சொல்கிற மாதிரி நான் செய்யலாம், ஆனால் அந்த கூட்டத்தில் விருது வாங்கும்போது எவ்வளோ பேர் வருவாங்க, அவங்க யாருமே வந்து பசியில் எதுவுமே போகக்கூடாது, அதனால அவங்களுக்கு விருந்தெல்லாம் போடணும் அப்படின்னு சொல்லும்போது அங்கே உள்ளவங்களும் நீங்கள் சொல்கிறது ஒரு நல்ல ஐடியாவாக தான் இருக்குது, இதை நான் வந்து கலெக்டர்கிட்ட பேச போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி யார் வந்து அதை கேட்ரிங் பண்ணுவாங்க அப்படின்னு யோசிக்கும் போது ஒரு பெரியவங்களும் ஐயாவோட பொண்ணு தனாவும் கேட்ரிங் தானே பண்ணிட்டு இருக்கா, அதனால அந்த பொண்ணு நல்லா சமைப்பா, அதனால கண்டிப்பா அந்த பொண்ணுக்கு இந்த ஆர்டர் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அந்த இடத்துல சொல்றாங்க. அதை கேட்டு பத்மாவும் பார்வதியும் பயங்கரமா அதிர்ச்சி ஆயிடுறாங்க. நம்ம பத்மாவும் பார்வதி கிட்ட என்ன பார்த்தியா, கடைசியில அண்ணன் வந்து விருது வாங்கும் போது தனாவுக்கு இந்த கேட்ரிங் ஆர்டர் கிடைக்கணுமா, பார்த்தியா இவங்க எவ்வளோ பெரிய சூழ்ச்சி வேலை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த ஊரில் உள்ள பெரியவங்களும் நீங்கள் சொல்கிறது எல்லாமே சரியாக தான் இருக்குது, ஆனால் இதில் ஒரு சிக்கல் இருக்குது, நாம் வந்து ஈஸியாட்டு கேட்ரிங் ஆர்டர் யாருக்குமே கொடுக்க முடியாது, இது கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயம்னால கண்டிப்பாக எல்லாருமே கொட்டேஷன் கொடுக்கணும், அப்படி கொட்டேஷன் கொடுக்கும்போது யாருக்கு வந்து குறைவான ரூபாயில் தரமான சாப்பாடு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த கேட்ரிங் ஆர்டர் போய் சேரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம ஜானகி இது எல்லாத்தையுமே யோசிச்சு வைக்கிறாங்க. சரி எப்படியாவது தனாவுக்கு இந்த கேட்ரிங் ஆர்டர் கிடைக்கணும் அப்படின்னு நம்ம ஜானகி அந்த இடத்துல யோசிக்கிறாங்க. நம்ம ரகுராமும் சரி யார் பண்ணாலுமே ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் சாப்பாடு நல்லா இருக்கணும், யாருமே குறை சொல்கிற மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விண்ணப்பத்தை மட்டும் அந்த இடத்துல வைக்கிறாங்க. அதே சமயத்தில் நம்ம ஜானகி ஒரு குழப்பத்தில் இருக்கும்போது மாயாவும் என்னாச்சு பெரியம்மா ஏதோ யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படி கேட்குறாங்க. நம்ம ஜானகியும் தனாவுக்கு இந்த ஆர்டர் கிடைச்சுன்னா நல்லா இருக்கும்ல மாயா, அவளுக்கு இந்த ஆர்டர் கிடைச்சுன்னா கண்டிப்பாக அவள் தொழிலில் இன்னும் கொஞ்சம் முன்னேறிடுவா, எவ்வளோ பேருக்கு வந்து சாப்பிடுவாங்க, அப்படி இருக்கும்போது எப்படி இருந்தாலுமே தனா நல்ல சமையல் பண்ணுவான்னு எனக்கு நல்லா தெரியும், அதனால எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நம்ம மாயாவும் ஜானகி கிட்ட சரி பெரியம்மா இதை பற்றி நம்ம தனா கிட்ட பேசலாம், கொட்டேஷனும் எல்லாமே ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே கொஞ்சம் தூரமாக இருந்து நம்ம பார்வதியும் பத்மாவும் கேட்டுகிட்டே இருக்காங்க. பார்வதியும் பத்மா கிட்ட வந்து பார்த்தீங்களா இங்கே நடக்கிறது எதுவுமே சரியில்லை, இந்த தனாவும் வாழ்க்கையில் முன்னேறிடுவா, இப்படி எல்லாருமே தனியாட்டு அவங்க வாழ்க்கையை பார்த்துட்டு அவங்க வாழ்க்கையில் நல்லா தானே இருக்காங்க, நம்ம மட்டும் இந்த வீட்டிலே இருந்துட்டு இவங்களுக்கு அடிமையாக இருந்துட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதியும் பத்மா கிட்ட சொல்லும்போது பத்மாவை நீ சொல்கிறது எல்லாமே சரியாக தான் இருக்குது, எல்லாத்துக்குமே காரணமே இந்த மாயா தான், எவ்வளோ பெரிய வேலையெல்லாம் செய்துட்டு அசால்ட்டாக இருந்துட்டுருக்கா பார்த்தியா, இவங்களெல்லாம் சும்மாவே விடக்கூடாது, தனாவுக்கு இந்த ஆர்டரும் கிடைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பார்வதியும் யோசனையில் இருக்காங்க. அதே சமயத்தில் நம்ம ஜானகியும் தனா கிட்ட ஃபோன் பண்ணி எல்லா விஷயத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. தனா நீ வந்து கொட்டேஷன் எல்லாத்தையுமே ரெடி பண்ணிவிடு, கண்டிப்பாக இந்த ஆர்டர் உனக்கு தான் கிடைக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம தனாவும் எனக்கும் ரொம்பவே ஆசையாக தான் இருக்குமா, ஆனால் கொஞ்சம் பயமாக இருக்குன்னு சொல்லும்போது நீ ஜானகியும் எதுக்கு தனா தேவையில்லாமல் பயப்பட்டுட்டு இருக்க, நீ தான் நல்லா சமைப்பியா, அதனால எந்த பிரச்சனையும் இல்லை, இந்த ஆர்டர் உனக்கு தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வைக்கிறாங்க. அதே சமயத்தில் பார்வதி நடக்கிற எல்லா விஷயத்தையுமே கவனிச்சுட்டே இருக்காங்க. இதை எப்படியாவது புவனேஸ்வரிக்கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு புவனேஸ்வரியை நேரில் பார்த்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இங்கே பாருங்கள் இந்த மாதிரி தனாவுக்கு வந்து கேட்ரிங் ஆர்டர் கிடைக்க போகுதான் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் சொன்ன உடனே நம்ம புவனேஸ்வரி அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. கண்டிப்பாக இந்த கேட்ரிங் ஆர்டர் மட்டும் தனாவுக்கு கிடைக்கவே கூடாது, பார்வதி உனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையுமே என்கிட்ட உடனே சொல்லிவிடு, நான் எப்படியாவது இந்த தனாவுக்கு ஆர்டர் கிடைக்காம பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி பார்வதி கிட்ட சொல்லி வைக்கிறாங்க.
பார்வதியும் வீட்டுக்கு வந்த உடனே சரி தனா எவ்வளோ தான் கொட்டேஷன் கொடுக்குறா அப்படின்னு தெரிஞ்சாலே போதும், அதுக்கேற்றவாறு நம்ம புவனேஸ்வர் கிட்ட சொல்லிட்டாலே போதும், எப்படி இருந்தாலுமே தனாவுக்கு இந்த ஆர்டர் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் நோட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம தனாவும் இந்த கொட்டேஷனுக்கு 2,00,000 ரூபாய் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இது எல்லாமே பார்வதிக்கு தெரிய வருது. இப்போ எல்லாம் தெரிஞ்சுட்டு உடனே புவனேஸ்வரி கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிட வேண்டியதானே புவனேஸ்வரி கிட்ட ஃபோன் பண்ணி தனா எவ்வளோ கொட்டேஷனுக்கு கொடுக்குறா அப்படிங்கிற விஷயம் எல்லாமே தெரிஞ்சுட்டு அந்த டெண்டருக்கு அவள் 2,00,000 ரூபான்னு கொட்டேஷன் கொடுத்துருக்கா அப்படிங்கிற விஷயத்த புவனேஸ்வரி கிட்ட சொல்கிறாங்க. புவனாவும் பார்வதி நீ ஒரு பெரிய நல்ல வேலை செய்துட்ட, எனக்கு இந்த விஷயம் எல்லாம் ரொம்பவே ஈஸி ஆயிடுச்சு, எப்படியாவது இந்த கொட்டேஷன் அந்த தனாவுக்கு வரப்போவதே இல்லை, எப்படி இருந்தாலுமே இந்த ஆர்டர் நம்ம கைக்கு தான் வரப்போகுது, நீ நல்ல வேலை செய்த பார்வதி அப்படி சொல்லிட்டு நம்ம புவனேஸ்வரியும் பார்வதியை பாராட்ட ஆரம்பிக்கிறாங்க. பார்வதியை மனசுக்குள்ளே எது நடந்தாலுமே இந்த தனாவுக்கு மட்டும் ஆர்டர் கிடைக்கவே கூடாது அப்படின்னு ஒரு எண்ணத்தில் இருக்காங்கன்னே சொல்லலாம். அதே சமயத்தில் கேட்ரிங் ஆர்டருக்குள்ளே டெண்டருக்கான எல்லாமே வருது. அந்த இடத்துல நம்ம கதிரும் தனாவும் பயங்கரமாக டென்ஷனில் இருக்காங்க. கதிரும் தனா கிட்ட தனா நீ எதுக்குமே கவலைப்படாத, நமக்கு தான் அந்த ஆர்டர் கிடைக்கும், எப்படி இவ்வளோ குறைஞ்ச விலைக்கு யாருமே செய்து கொடுக்க மாட்டாங்க, நீனால தான் ஒரு தரமான சாப்பாடாக கொடுப்பேன், அதனால எனக்கு நம்பிக்கை இருக்குது, நீ எதுக்கும் பயப்படாத அப்படின்னு சொல்லி வைக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல கரெக்டாக புவனேஸ்வரியும் பசுபதியும் வராங்க. இவங்களை பார்த்துடன் நம்ம மாயாவும் எதுக்கு இப்போ தேவையில்லாமல் இந்த புவனா இந்த இடத்துல வந்துட்டு இருக்கலாம் அப்படின்னு யோசிக்கும் போது புவனாவும் நம்ம மாயாவை பார்த்து என்ன மாயா எப்படியாவது இந்த ஆர்டர் தனாக்கு கிடைச்சிரும் சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கீங்களா, கண்டிப்பாக இந்த ஆர்டர் தனாவுக்கு கிடைக்க போவதே இல்லை, நான் அதுக்கான எல்லா வேலைகளும் செய்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சவால் விட்டுட்டு இருக்காங்க. மாயாவும் புவனாவை பார்த்து புவனேஸ்வரி உன்னை பற்றியெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும், எப்படியுமே தனாவுக்கு தான் இந்த ஆர்டர் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாயா தனா கதிர் ஒரு பக்கமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது புவனேஸ்வரியும் நமக்கு தான் இந்த ஆர்டர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷத்தில் இருக்காங்க. வெளியில் அந்த ஆஃபீஸரும் அவங்கள்ட்ட சரி இந்த இடத்துல கேட்ரிங் ஆர்டர் புவனா அவங்களுக்கு தான் போய் சேரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட நம்ம மாயா எல்லாருமே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. புவனேஸ்வரிக்கு பயங்கரமாக சந்தோஷமாக இருக்குது. அந்த ஆஃபீஸரும் தனா 2,00,000 ரூபாய்க்கு கொட்டேஷன் கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் புவனா 1 ரூபாய் கம்மி பண்ணி கொட்டேஷன் கொடுத்துருக்கனால புவனாவுக்கு இந்த ஆர்டர் கிடைக்க போகுது அப்படின்னு சொன்ன உடனே நம்ம மாயாவும் சரி சார் அதே இதில் ஜானகி அப்படிங்கிற ஒரு பேர்லேயும் கொடுத்துருக்கோம், அந்த கொட்டேஷனை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லும்போது இல்லையே அப்படி இன்னும் பார்க்கல, ஏதாவது வந்திருக்கா அப்படின்னு கேட்கும்போது ஜானகி அப்படிங்கிற ஒரு பேரில் இருக்குது, அதை பார்த்து சரி இதில் பார்க்கும்போது புவனா விட 1 ரூபாய் கம்மி பண்ணி ஜானகின்னு ஒருத்தங்க கொட்டேஷன் கொடுத்துருக்காங்க, அப்போ இந்த கேட்ரிங் ஆர்டர் ஜானகிக்கு தான் போய் சேரப்போகுது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதை கேட்ட உடனே புவனேஸ்வரி அப்படியே அதிர்ச்சி ஆகிடுறாங்க. இதை நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, நமக்கு தான் இந்த ஆர்டர் கிடைக்கும்னு பார்த்தா கடைசியில் இந்த மாயா எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு முதலே உஷாராயிட்டாளா அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம தனா கதிர் மாயா எல்லாருமே பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. தனாவும் நம்ம மாயா கிட்ட மாயா இது எல்லாமே ஒன்றா தான் உனக்கு எப்படி தெரிஞ்சது அப்படி கேட்கும்போது நம்ம மாயாவும் எப்படி இருந்தாலுமே பார்வதி சித்தினால இவ்வளோ பெரிய சூழ்ச்சி வேலையெல்லாம் நடக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும், நம்ம கொட்டேஷன் அனுப்ப போகிற எல்லா விஷயமே பார்வதி சித்தி கவனிச்சிட்டு இருந்ததை நான் பார்த்துட்டு தான் இருந்தேன், அதனால எப்படி அது புவனேஸ்வரிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு இந்த மாதிரி செய்வான்னு நான் யோசித்தேன், அது மாதிரி தான் நடந்திருக்கு, எப்படியோ நமக்கு இது ஆர்டர் கிடச்சிட்டு தனா இந்த கேட்ரிங் ஆர்டரை நீ நல்லபடியாக பண்ணணும்னு சொல்லி வைக்கிறாங்க. பார்வதியோட சூழ்ச்சிக்கு ஆப்பு வச்சு மறுபடியும் தனாவுக்கு இந்த ஆர்டர் கிடைக்குதுன்னே சொல்லலாம். ரகுராம் பரிசு வாங்கக்கூடிய இடத்துல நம்ம தனா ஒரு பிஸ்னஸ் லேடியாக நிற்கிறாங்கன்னே சொல்லலாம்.